இன்றைக்கி செய்ய போகிறது பார்த்திங்கன்னா கோதுமை அடை பண்ண போகிறேன். அதுக்கு தேவையானதெல்லாம் பார்க்குறிங்கன்னா வெங்காயம், அப்புறமா வந்துட்டு வெறும் மிளகாய் தூள் எடுத்துக்கலாம். அப்புறமா வந்துட்டு ஜீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சோண்டு. உப்பு வந்து தேவையான அளவு, நீங்கள் எவ்வளோ மாவு எடுத்துருக்கீங்களோ அவ்வளோக்கு தேவையான உப்பு எடுத்துக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறமா வந்து கோதுமை மாவு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்புறமா எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி பத்தலைனாலும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மாவு வந்து இந்த பதத்துக்கு இருந்தால் போதும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ தோசைக்கல் சூடாயிடுச்சு. நம்ம இதில் மாவு ஊற்றிடுவோம். தோசைக்கல் சூடானோடனே கையிலே எடுத்து இப்படியே இது பண்ணணும். கரண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வராது, திட்டு திட்டாக இருக்கும். உங்களுக்கு இவ்வளோ மெலிசாக வராது, மொத்தமாக இருக்கும். இல்லைன்னா வெங்காயம் ஃபுல்லாக ஒன் சைடாக போயிடும். அதனால் நீங்கள் கையிலேயே இப்படி பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும். கொஞ்சம் மீடியம்லேயே வச்சு கொஞ்சம் ஸ்லோவாக வேக வைக்கணும். வெந்ததுக்கப்புறம் 2 பக்கமும் பெரட்டி போடணும். இந்த அளவுக்கு வெந்துருச்சு. நம்ம இப்படியே திருப்பி போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒன் சைடு நல்லா வெந்திருக்கு. 2 பக்கமும் திருப்பி கொஞ்சம் நல்லா 2-3 வாட்டி திருப்பி போட்டு வேக வைக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி வேக வைக்கணும். 2 சைடுமே நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி வேக வச்சுட்டு அப்படியே வேறு தட்டுக்கு மாற்றிடலாம். இந்த மாதிரி வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு தேங்காய் சட்னி இல்லை அப்படியே வேணும்னாலும் சாப்பிட்டுக்கலாம். தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, பாய்.